Science Chapter 1 Laws of Motion Part 3 இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, இந்த பார்ட் 3ல என்னென்ன டாபிக்ஸ் இன்னைக்கு கவர் பண்ண போகிறோம்னா ரெண்டு டாபிக் தான். ஆனால் இந்த ரெண்டு டாப்பிக்கும் வெரி 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 இம்பார்ட்டண்ட். நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன் அண்ட் செகண்ட் டாபிக் இஸ் இம்பல்ஸ். ஸோ நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன் அதோட ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் ப்ரீஃபில் கேட்டிருக்காங்க. ஸோ அதை தவிர வாட் இஸ் இம்பல்ஸ் அதுவும் வந்து ஷார்ட் ஆன்சர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. தென் செகண்ட் லா ஆஃப் மோஷனோட டெரிவேஷன் அது வந்து ரிக்வெஸ்டில் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஒன் வேர்ட்லேயும் இதில் இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இத்தனை கொஸ்டின்ஸ் வந்து இந்த ரெண்டு டாப்பிக்லேயே கவர் ஆகும். அதனால இந்த ரெண்டு டாபிக் மட்டும் இன்னைக்கு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வில் சி வாட் இஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஸோ தி நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஸ்டேட்ஸ் தட் force acting on a body is directly proportional to the rate of change of momentum, and the change in momentum will be in the direction of force. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் இப்படியே சொன்னால் ஒன்றுமே உங்களுக்கு புரியாது இல்லையா? ஸோ நம்ம அதுக்கு ஒரு பால் எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த பால். ஸோ இந்த பால் என் கையில் இருக்கிற வரைக்கும் this is in stationary rest position. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணி இதை இங்கேருந்து தூக்கி மேலே தூக்கி போட போகிறேன். போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே இதை வந்து இந்த கையில் ரெஸ்ட்டில் இருக்கிற பாடியை, ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி இதை வந்து அப்படியே தூக்கி போடுறேன், த்ரோ பண்ணுறேன். த்ரோ பண்ணும்போது என்ன ஆகும், we are acting a force on this body. ஸோ பாடி இப்போ ரெஸ்ட்டில் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணி இதை வந்து இந்த பிளேஸ் ரெஸ்ட் பொசிஷன்லேருந்து மூவ்மெண்ட் பொசிஷன் கொண்டு போக போகிறோம். ஸோ அது என்ன ஆகும், ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக இதுக்கு என்ன வெலாசிட்டி இருக்கும், இந்த வெலாசிட்டி வந்து ஒன்றுமே இல்லை. தட் இஸ் இனிஷியல் வெலாசிட்டி 0. நம்ம ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், அதோட சேஞ்ச் இன் மொமெண்டம், ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்துக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் வில் டேக்ஸ் பிளேஸ். ஸோ அதோட என்ன சேஞ்ச் ஆகும்னா வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபார் எவ்ரி செகண்ட் வெலாசிட்டி சேஞ்சிங். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணணும், ஹை ஃபோர்ஸில் மேலே போகும். போய் மேலே போனதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் திருப்பி வந்து ரிட்டர்ன் ஆகும். தட் இஸ் திருப்பி ரிட்டர்ன் ஆகி நம்ம இடத்துல கீழே விழுந்துடும் இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும்போது ஸோ தி சேஞ்ச் இன் மொமெண்டம் இஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். அது சேஞ்ச் இன் மொமெண்டம் எங்கே இருக்குது, நம்ம எப்போ இங்கேருந்து அங்கே போகிறது டிபெண்டிங் அப்பான் விச் ஃபேக்டர், நம்மளோட ஃபோர்ஸை பொறுத்து இருக்குது. ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் அப்ளை பண்ணுறோமோ சேம் டைரக்ஷனில் சேஞ்ச் இன் மொமெண்டம் வில் டேக்ஸ் பிளேஸ். ஸோ அதுதான் நம்மளோட நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனில் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு தடவை ஸ்டேட்மெண்ட் படித்தா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ நம்ம வந்து ஒரு பாடியை வந்து ரெஸ்ட் பொசிஷன்லேயோ மூமெண்ட் எந்த பொசிஷனில் இருக்குதோ அந்த பொசிஷன்லேருந்து நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்டு we are changing. சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும், that depends on. ஸோ the force அப்ளை பண்ணும்போது இந்த பாடி வந்து ஒரு ஸ்டேட்டில் இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகும் இல்லையா? ஸோ அப்போது அதோட மொமெண்டம் சேஞ்ச் ஆகும். வாட் இஸ் மொமெண்டம், நம்ம ஃபஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம் இல்லையா? மொமெண்டம் P is equal to m into v. That is m is the mass and v is the velocity. So this is momentum. P is equal to mass into velocity. Okay. So இது சேஞ்ச் ஆகும். So force acting on a body, நம்ம force act பண்ணுறோம் எதில், பாடியில். Force acting on a body is directly proportional to the rate of change of momentum. That is ஒவ்வொரு நிமிஷமும் velocity சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு இல்லையா? நம்ம பால் உங்களுக்கே தெரியும், கல்லை தூக்கி போட்டுட்டா மாங்காயில் போடுவீங்க, போட்டதும் அது கீழே வந்து விடும். ஸோ போகும்போது நல்லா ஃபோர்ஸில் போகும், அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் கம்மியாகி தட் இஸ் அதோட வெலாசிட்டியும் கம்மியாகும். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இங்கே. ஸோ நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டோம். இப்போ வந்து அதோட டெரிவேஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம அந்த பாடி வந்து தட் இஸ் பால்னு எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த பாலோட மாஸ் வந்து லெட் mvd. ஸோ இதோட நம்ம டெரிவேஷன் பார்க்கலாம். ஸோ லெட்
initial velocity எப்பவுமே நம்ம வந்து u வந்து initial velocity எடுப்போம். u is the initial velocity of the body and v being the final velocity. அப்ப initial velocity எப்பவுமே நம்ம பால் வந்து தூக்கி போட்டோம்னா பால் வந்து 0ல தான் இருக்கும் initial velocity. Final velocity அது மேல போகும்போது final velocity ஒரு velocity இருக்கும் இல்லையா, some 20 meter per second அது மாதிரி எதையாச்சும் இருக்கும். Final velocity v be the final velocity. So initial momentum னா என்ன? Momentum உங்களுக்கு தெரியும், p is equal to m into v. So initial momentum அதோட மாஸ் சேஞ்ச் ஆகாது. ஸோ மாஸ் m னு போடுவோம். initial momentum னா into velocity, அதோட velocity என்ன? initial velocity is u. initial velocity is u. Then mu is the initial momentum. ஸோ அந்த initial momentum நம்ம வந்து யூசுவலா எப்படி நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா pi is equal to m into u. That is the initial velocity. Then what is final momentum? Final momentum pf, p suffix there, f is equal to m into v. This is the final momentum. Then what is the change in momentum? எப்பவுமே நம்ம change in momentum அப்படினா delta ன்னு ஒரு term கொடுப்போம் இல்லையா, delta p, that is change in momentum, that is equal to final momentum minus initial momentum, that is pi minus pf minus pi, pf, that is final momentum minus initial momentum is the change in momentum. So நம்மளோட law என்ன சொல்லுது? What is the law? Force is directly proportional to the rate of change of momentum. What is change in momentum? Change in momentum is equal to pf minus pi. So what is pf? Pf is equal to m into v minus pi na enna? m into u. This is the change in momentum. So rate of change of momentum enna? Rate na divided by t. Rate na divided by t. Ida rate of change of momentum nu solradhu. So this f, so this is initial momentum, this is final momentum, and this one is the change in momentum. This is the rate of change of momentum. That is, இதுதா நம்மளோட Newton's second law. Force is directly proportional to the rate. Rate நாலே divided by t ன்னு போட்டுக்கணும். Rate of change of momentum. ஓகேவா? So இப்போ நம்ம வந்து f is directly proportional to m வந்து பிராக்கெட்டுக்கு வெளியில எடுத்துறோம். So next v minus u divided by t. ஓகேவா? v minus u divided by t. So இங்க வந்து இந்த proportionality constant நாம மாத்திக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? proportionality constant மாத்துறதுனால f is equal to, இப்போ வந்து இந்த equation நம்ம வந்து change பண்ணோம். So f is equal to proportionality constant நம்ம remove பண்றதுக்கு k ன்னு ஒன்னு போட்டுக்கணும். k ன்னு ஒரு variable போட்டுக்கணும். k is the proportionality constant. k into m into v minus u divided by t. Okay va? So f is equal to some proportionality constant into mass of the body into change in velocity divided by time. So what is v minus u divided by t? That is v minus u divided by t is equal to acceleration. So v minus u divided by t, that is velocity divided by time, that is change in velocity divided by time is equal to acceleration. So the acceleration நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இத ரிமூவ் பண்றதுக்கு நம்ம v by t க்கு பதிலா என்ன பண்ணலாம்? a ன்னு போட்டுக்கலாம். v by t க்கு பதிலா நம்ம என்ன போட்டுக்கலாம்? So f is equal to some k into m into, so இந்த டேர்முக்கு பதிலா நம்ம என்ன போட்டுக்கலாம்? acceleration due to gravity a. ஓகேவா? So this k is nearly equal to, it is considered to be 1 for all cases of the units. அதே மாதிரி நாம எடுத்துக்கோம் k, if k is equal to 1 then f is equal to ma. So mass is equal, force acting on a body, f is equal to
mass into acceleration. F is equal to ma. Actually, this is the law of force. இதுக்கு இன்னொரு பேர் வந்து law of force அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம நியூட்டன் செகண்ட் law of motion ஓட statement and derivation. This is a big question for you. எப்போவுமே தெரிஞ்சுக்கிறோம் force is directly proportional to the rate of change of momentum. ஸோ நம்ம வந்து momentum first calculate பண்ணணும். அதுக்கப்புறம் ரேட்னா divided by tன்னு போட்டுக்கணும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? F is equal to ma அப்படின்னு ஒரு equation கிடைக்கும். So force is equal to mass into acceleration. What is force? Force is equal to mass into acceleration. So next நம்ம என்ன பார்க்கணும்? இதோட யூனிட் பார்க்கணும். So என்ன பார்க்கணும்? இதோட யூனிட். So நான் இதெல்லாம் ரப் பண்ண போறேன். So what is the unit of force? What is the unit of force? F is equal to ma. So mass na enna? Mass is unit of force. Unit. What is the SI unit? SI unit of force is equal to what? Mass order unit வந்து kilogram. In SI unit is a kilogram and acceleration is equal to meter per second square. So அது நம்ம யூசுவலா என்ன பண்ணுவோம்? meter into second power minus 2 அப்படின்னு போடுவோம். இல்லையா? கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் minus 2 or SI unit is Newton. So Newton is equal to kilogram meter second power minus 1. Okay. Next one is in CGS system. In CGS system. What is CGS? Centimeter, gram and second. So இந்த சிஸ்டத்துல நம்ம வந்து இதோட யூனிட் வந்து dyne. 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 Okay. So நம்மளோட ஃபோர்ஸ்னா என்ன? So laws of force கேட்டாலும் இதுதான் எழுதணும். Newton second law of motion. Then SI unit is Newton. So CGS ல வந்து இது என்ன சொல்லுவோம்? dyne அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? So next வந்து இது வந்து definition of Newton. Definition of 1 Newton அப்படின்னா என்ன? The very important definition of 1 Newton. N is equal to நம்ம என்ன கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் minus 1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம how can we define this 1 Newton? ஸோ அது எப்படின்னா ஸோ நியூட்டன்னா என்ன ஃபோர்ஸ். ஸோ இந்த பக்கம் என்னன்னாலே நம்ம வந்து ஃபோர்ஸ்னு தெரிஞ்சுக்கணும். நியூட்டன்னா ஃபோர்ஸ். அப்போ ஸோ the amount of force required for a body of mass 1 kilogram to produce an acceleration of 1 meter per second square. So இது half ன்னு எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம டெஃபினிஷன் சொல்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். எப்படி எடுத்துக்கணும்? 1 Newton is equal to 1 kg meter second power minus 2. இதை எப்படி வந்து நம்ம டெஃபினிஷனா சொல்லலாம்னா force required for a body of mass 1 kilogram to produce an acceleration of 1 meter second power minus 2 or 1 meter per second square அப்படின்னு சொல்லிக்கலாம். So this is the definition of 1 Newton. இன்னொரு தடவை சொல்றேன். So what is 1 Newton means? So Newton force. So அதோட யூனிட் வந்து 1 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் minus 2. ஸோ இது எல்லாமே 1 தான். அப்போ இங்கே 1 கிலோகிராம் ஆஃப் மாஸ். இது மாஸோட SI யூனிட் கிலோகிராம், ஆக்சலரேஷனோட SI யூனிட் மீட்டர் பர் செகண்ட். ஸோ இதை வச்சு தான் நம்ம சொல்ல போகிற F is equal to ma. ஸோ தி ஃபோர்ஸ் required for a mass of 1 kilogram of a body to get a acceleration of 1 meter per second square. That is the definition of 1 Newton. Okay. So that is the definition of 1 Newton. இது தெரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாரும். So next வந்து 1 Newton force அப்படின்னா என்ன? So அது உங்களுக்கு வந்து ஒரு ஃபில்லப்ல கேட்டிருப்பாங்க. 1 Newton force அப்படின்னா என்ன? So 1 Newton அப்படின்னா so 1 kg
into in SI system meter per second, that is நம்மளோட acceleration A is acceleration due to gravity is 9.8 meter per second square. So இதோட answer வந்து 9.8 Newton. Okay, so next is இது வந்து CGS systemல என்ன CGS systemத்தோட என்ன dyne. So இதுக்கு என்னன்னா சென்டிமீட்டர்ல சொல்லணும். ஸோ இது வந்து மீட்டர் பர் செகண்ட், இதை வந்து சென்டிமீட்டர் ஆக்கணும்னா என்ன பண்ணணும், 100ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 9.8 நியூட்டனை 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டைன்னு கிடைக்கும். டைன், தட் இஸ் 9.8 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன 980 டைன். ஓகே, ஸோ 1 நியூட்டன் இன் சிஜிஎஸ்ல வந்து 1 Newton force-na 9.8 Newton and it is in dyne means 980 dyne. So இது வந்து உங்களோட fill-ups-ல ஒரு topic. ஓகேவா, ஒரு question கேட்டிருக்காங்க. So next we will see what is impulse. So what is impulse? Impulse-na, so நம்ம கையில இப்படி ஒரு force இப்படி press பண்ணிட்டே இருந்தா இதுக்கு பேரு impulse. The force acting on a body for a period of time. So நம்ம press பண்ணிட்டே இருந்தா ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணால் வலிக்காது, பட் டைம் எலாப்ஸ் ஆக என்ன ஆகும், டைம் ஜாஸ்தியாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த இடம் வந்து வலிக்கும் நம்மளுக்கு இல்லையா. ஸோ இஃப் டைம் இன்க்ரீசஸ் நமக்கு வந்து ஃபோர்ஸு இன்க்ரீஸ் ஆகிடுவீங்க. ஓகே, பட் இங்கே என்ன, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம் இஸ் கால்ட் இம்பல்சிவ் ஃபோர்ஸ். J is equal to, what we can write it as, J is equal to force into time. That is force, J is equal to force into time. It is force acting on a body for a period of time. Okay, so next one, according to Newton's second law of motion, what is F? F is equal to change in momentum divided by time. So நம்மளுக்கு இதுல ஒரு equation கிடைச்சிருக்கு, இதுல இன்னொரு equation கிடைச்சிருக்கு. From the first equation, so F is equal to என்ன, T கீழே வந்துரும் இல்லையா. From first equation F is equal to என்ன, F is equal to F இதுல இருக்கும், T கீழே வரும், so J divided by T. So இது இன்னொரு equation. So F is equal to delta P by T, F is equal to J by T. So in the F, இங்கேயும் force, so we can equate these two equation. இந்த equation நம்ம வந்து equate பண்ணா என்ன கிடைக்கும், J divided by T. So J divided by T is equal to delta P by T. So இந்த Tயும் இந்த Tயும் cancel ஆகும். So நம்மளோட equation என்ன இப்ப கிடைக்குது, J is equal to delta P. So these two get cancelled, or you will get a J is equal to delta P. That means what is J? J is the impulse. J is the impulsive force. So J is equal to delta P means the impulsive force is equal to change in momentum. Impulsive force is equal to change in momentum. So இதில இருந்து நமக்கு என்ன தெரியும்னா, J is equal to change in momentum. So a force acting for a short period of time. So வந்து large force அப்படினா என்ன, இதில இருந்து நம்ம வந்து we can conclude that. So from the first equation பாருங்க, J is equal to F into T. அப்ப F னா என்ன, J divided by T அப்படி எடுத்துக்கலாம் இல்லையா. So the force is equal to impulsive force, the impulse divided by time. So impulse divided by time. So இப்போ என்ன ஆகுதா, இந்த டைம் வந்து இன்க்ரீஸ் ஆக force என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். So suppose J is equal to 100 னு வெச்சுக்கோங்களேன், and T is equal to 2. So answer என்ன, 50. If T is equal to 4 னு வெச்சுக்கோங்களேன், what is F? F is equal to 25 வரும். So T வந்து இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும், ஃபோர்ஸோட இது வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து கிரிக்கெட்டில் வந்து ஃபீல்டர் என்ன பண்ணுவாங்க, ஃபீல்டர் வந்து ஒரு பால் கேட்ச் பண்ணுவாங்க. ஸோ he
pulls back his hand. அவர் வந்து என்ன பண்ணும், அந்த பால் வந்த உடனே என்ன கையில் டைரெக்டாக அடிச்சிட்டுனா என்ன ஆகும், கை வலிக்கும். தட் இஸ் ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த பீரியடை வந்து டைம் பீரியட் வந்து கம்மியாக, தட் இஸ் ஜாஸ்தியாக இவருக்கு வந்து அதோட ஃபோர்ஸோட தாக்கம் வந்து கம்மியாகும். தட் இஸ் இங்கே பாருங்களேன், F is equal to J/T. இப்போ வந்து இப்போ 2 செகண்டில் வந்து நம்மளோட ஃபோர்ஸ் வந்து 50 நியூட்டன்னா 4 செகண்டில் என்ன ஃபோர்ஸாக இருக்கும், 25 நியூட்டன். ஸோ ஃபோர்ஸ் கம்மியாகுது. அப்போ டைம் இன்க்ரீஸ் ஆகுனா, டைம் லேப்ஸ் ஆகுனா, டைம் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும், ஃபோர்ஸோட தாக்கம் உங்களுக்கு கம்மியாகும். ஸோ அதனால தான் அந்த ஃபீல்டர்ஸ் என்ன பண்ண, புல்ஸ் பேக், பின்னாடி கையை எப்படி இழுப்பாங்க, இழுத்து இப்படியே கேட்ச் பிடிப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த பால் வந்து ரொம்ப ஃபோர்ஸில் அடிப்பாங்க. ஸோ அவங்க ஃபீல்டர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே டைரெக்டாக அப்படியே பிடிக்க மாட்டாங்க, மேலே தூக்கிட்டு கை அப்படியே பிடிக்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டம், ரொம்ப வந்து தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்களில் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, மேலே தூக்கி பிடிப்பாங்க. ஸோ இல்லைன்னா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லானா இப்படியே லைட்டாக இப்படி பிடிப்பாங்க. ஸோ தட் என்ன பண்ணுறாங்க, அவங்க கைக்கு வந்து ரொம்ப கஷ்டம் இல்லாமல் அப்படியே பிடிச்சிப்பாங்க. இதே மேலே தூக்கி இப்படி ஒரு கையால் இல்லைன்னா அப்படி மேலே பிடிச்சிட்டுனா என்ன, கையை வந்து இப்படி பண்ணுவாங்க இல்லையா, வலிக்கும் அவங்களுக்கு. ஸோ இப்படியே பண்ணிட்டுனா அப்படி ஸ்மூத்தாக பிடிச்சிருவாங்க. ஸோ இட் வில் பி வெரி லைட்டர் ஃபார் தம். அந்த ஃபோர்ஸோட தாக்கம் வந்து கம்மியாகும். ஸோ F is equal to J/T means as time lapses or time increases, ஃபோர்ஸோட that is the effect வந்து கம்மியாகும். ஓகே, ஸோ கம்மியான டைமில் வந்து ஃபோர்ஸோட இது வந்து எஃபெக்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் a large force acting for a short period of time and a smaller force acting for a large period of time. அப்போ smaller force na large period of time na smaller force, for a short period of time na என்னது large force. Okay, so these are the topics in today's class. நம்ம இன்னைக்கு என்ன ஓவராலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னா, ஸோ இதுவும் வந்து உங்களோட ஒரு கொஸ்டின், தட் இஸ் 2 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நியூட்டன் செகண்ட் லா ஸ்டேட்மெண்ட் அண்ட் இட்ஸ் டெரிவேஷன். நெக்ஸ்ட் வந்து இம்பல்சிவ் ஃபோர்ஸ் லாஸ்ட் வாட் இஸ் தி கன்க்ளூஷன் மீன்ஸ் J is equal to impulse is equal to change in momentum. So this is very very important topics. நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் நம்ம லாஸ்ட் செக்ஷனில் நம்ம கொடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.